ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 8. ரிஷ்யமுக மலையில் காற்று ரொம்ப அமைதியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கூட அந்த அமைதியான காற்றுல ஒரு ஆழ்ந்த வேதனையும் கலந்துதான் இருந்தது. வெளியில் வானர கூட்டம் இருந்தாலும் கூட சுக்ரீவனோட மனசு தனிமையாலும் பயத்தாலும் அப்படியே சிதறிப்போய் இருந்தது. அரசை இழந்தவன், மனைவியை இழந்தவன், நண்பர்களை இழந்தவன். அவன் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தின் நிழல்தான் மூழ்கி இருந்தது. அந்த இருள ஒரே ஒளியாக ஹனுமன் மற்றும் சில உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் அவனோட இருந்தா. அவர்கள் அவனை சுற்றி பாதுகாப்பாகத்தான் நின்றிருந்தா. அவர்கள் எல்லோரும் அவன் எங்கு போனாலும் கூடவே போனா. அவன் எங்கே நின்னாலும் அவளும் கூடவே நின்றிருந்தா. அந்த அன்பு சுக்ரீவனோட உடைஞ்சு போன மனசுக்கு உயிர் தரக்கூடிய ஒரு ஆதாரமாகத்தான் இருந்தது. இந்த உலகத்தில் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் தான் உண்மையான நண்பன் யார் அப்படிங்கிறது வெளியில் தெரியுது. செல்வமும் சக்தியும் இல்லாத போது கூட அருகில் யார் நிற்கிறானோ அவனே உண்மையான துணை. அதே போல் பக்தனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சங்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அருள். நல்லவாளுடைய துணை இல்லாட்டா மனம் ரொம்ப சீக்கிரத்தில் பயத்துக்கும் அறியாமைக்கும் அடிமையாயிடும். சுக்ரீவன் ராமனை பார்த்து தன் மனத்தின் ஆழத்தை திறக்கத் தொடங்கினான். என்னோட மூத்த சகோதரன் வாலியே இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய பகைவனாக ஆயிட்டான் அப்படின்னு சொன்னபோது அந்த அவனுடைய வார்த்தைகளில் ஒரு மனிதனோட நொறுங்கிய இதயத்தின் சத்தமே கேட்டது. சகோதரனாக இருக்க வேண்டியவன் பகைவனாக மாறிவிட்டான். அரசையும் மனைவியையும் கௌரவத்தையும் பறித்துவிட்ட வாலியின் நிழல் எப்போதும் அவனை துரத்தி கொண்டே இருந்தது. அந்த நினைவுகள் அவன் உள்ளத்துல ஒரு முடிவில்லாத பயத்தையே உண்டாக்கிடுத்து. இது வெளிப்படையாக ஒரு ராஜ்ய பிரச்சனை போல தோணினா கூட அதனுடைய உள் அர்த்தம் ரொம்ப ஆழமானதுதான். வாலி அப்படிங்கிறது வெளியிலே இருக்கும் ஒருவன் மட்டும் அல்ல. அது அகங்காரம், பொறாமை, அதிகார வெறி போன்ற மனத்தினுடைய இருண்டு போன சக்திகளினுடைய ஒரு உருவகம்தான். அவை எழும்பொழுது ஆன்மாவின் அமைதியான ராஜ்யம் உருக்குலைந்து போகிறது. உள்ளத்தில் இருந்த ஆனந்தம் பறிபோகிறது. நல்ல குணங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விடுகிறது. மனம் எப்பொழுதும் ஓட்டம் பிடிக்கும் பயந்த உயிராகவே மாறிவிடுகிறது. சுக்ரீவன் ராமனை பார்த்து அவன் அழிந்தால்தான் என் துயரம் முடியும் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைகளில் வாலியை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லை, அவனுடைய விடுதலைக்கான ஏக்கமும் அதிலே இருந்தது. மனதை நசுக்கும் அந்த இருள் மறைஞ்சு போனாத்தான் வாழ்வில் மறுபடியும் ஒளிபிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்தது. அப்போ ராமன் அவனை ஆழமா பார்க்கிறார். பக்தனின் கண்ணீரை மட்டும் பார்க்கல, அந்த கண்ணீருக்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பும் கருணை அவருடைய பார்வையில இருந்தது. இந்த பகை எதனால வந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது ஒரு அரசனுடைய விசாரணை அல்ல, பக்தனின் மனக்காயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இறைவனுடைய அழைப்புதான். ராமனின் வார்த்தைகள் சுக்ரீவனோட இதயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தித்து. உன் துன்பத்தை நான் கேட்டேன், உன் அவமானம் என் இதயத்தில் வெள்ளம் போல பெரிய கோபத்தைத்தான் எழுப்புகிறது அப்படின்னு ராமனுடைய உறுதி துன்பத்தில் தத்தளிச்சுண்டு இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு அப்படியே உயிர் ஊட்டியது போல ஆச்சு. தர்மத்துக்காக எழும் இறை அருள் இப்படித்தான் செயல்படும். அது அநியாயத்தை அமைதியாக
எப்போதும் பார்த்துண்டே இருக்காது. ராமன் சொல்றான், நம்பிக்கையோடு இரு. என் வில் ஏறி அம்பு புறப்பட்டவுடன் உன்னோட பகைவன் அழிஞ்சு போயிடுவான். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக சொல்லப்பட்ட ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அது இறைவனுடைய வாக்குறுதிதான். பக்தன் முழுமையாக சரணடையும் நேரத்தில் அவன் வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய கருணை செயல்படத் தொடங்குகிறது. அந்த நிமிஷத்துல சுக்ரீவனின் முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறிய ஒளி மலர்ந்தது. பயத்தால் சுருங்கி போயிருந்த மனம் மெதுவாக திறந்து கொண்டது. அருகில் இருந்த ஹனுமான் மற்றும் மற்ற வானரர்கள் எல்லோரும் பேரானந்தத்தை அடைந்தனர். இறையருள் நெருங்கி வரும்போது ஒருவனின் மகிழ்ச்சி மட்டுமல்ல, அவனை சுற்றி உள்ள அனைவரின் மனமுமே மகிழ்கிறது. பின்னர் சுக்ரீவன் தனது வாழ்க்கையின் முழு உண்மையை பற்றி ராமனிடம் வெளிப்படுத்தத் தொடங்கினான். இதுதான் பக்தியின் உண்மையான ஆரம்பம். மனம் இனிமேல் எதையும் மறைக்காமல் இறைவன் முன்னால் திறக்கப்படக்கூடிய ஒரு தருணம். அந்த திறந்த மனதில்தான் அருள் முழுமையாக இறங்குகிறது என்று சொல்லி இந்த 8வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து 9வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.